பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க மீனா. வந்தோடனே செந்தில் கேட்குறாரு, ஏன் மீனா ரொம்ப கடுப்பாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் உங்கள் அண்ணியால் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதோ, அன்றைக்கி உங்கள் அப்பாட்ட நான் சொல்லும் போது வந்து மீனா கூட நானும் என் வீட்டுக்காரர் வேணால் போகிறேன்னு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க வைக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதை தான் அன்றைக்கி நைட்டே சொல்லிட்டோம்ல, தூங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், விடு அந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் எதையும் கிளப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க தாங்க கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ கூட அத்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காது, அதனால் நானும் என் வீட்டுக்காரும் போகிறோம், நாங்களும் சென்னையை பார்த்ததில்ல, அப்படி பார்த்துட்டு வந்துடும்ல அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் சின்ன சிறுசு இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்களோட 3 வயசுக்கு நான் இளையவா, நீங்கள் இளையவங்க. நம்மளுக்கு அங்கே போகணுன்னு ஆசை இருக்காதோ? நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் கூட யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அது என்ன அவங்க சொல்கிறது? அவங்க அப்பாட்ட சொன்னாங்க, அவங்களும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வேண்டான்ன பிறகு அவங்க இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா அத்தைட்ட வந்து நானும் என் வீட்டுக்காரரும் போயிட்டு வரோம், அதனால் எங்களை அனுப்புங்க அத்தைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தையும் முன்னாடி வந்து உங்களை தான் என் கூட அனுப்புன்னு சொன்னாங்க, இப்போ அத்தையும் முழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், போகிற பக்கம் பார்த்தா சரி வராது, நம்ம யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, நம்மளே கிளம்பி போயிடலாம், வாரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இந்த வீட்டு நிலமை தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளையாங்க, கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளை குட்டியாக போகுது, நம்மளும் ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். நம்ம தப்பு செஞ்சால் பரவாயில்லை. உங்கள் பொண்டாட்டி வந்து ஒரு ட்ரைனிங் போகிறா, அவள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறா, அவள் ட்ரைனிங் போகிறா, அவள் கூட வந்து நீங்கள் ஹெல்ப்பாக போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை தானே. இதுக்கு வந்து ஏன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க? அவங்க எனக்கு தங்குறதுக்கு தரப்போகிறது ஒரு ரூம், இந்த ஒரு ரூமில் தங்கமேலும் வராங்களா, அவங்க வீட்டுக்காரும் வராங்களா, நான் எங்கெங்கே தூங்குவேன், எங்கெங்கே இருப்பேன், இது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ட்ரல் நாலேஜ் கிடையாதா அப்படி இப்படிங்கிறாங்க. என்னடி இப்படிலாம் பேசிகிட்ருக்க, அண்ணியோ அண்ணனோ கேட்டால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. கேட்கட்டும்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி கொஞ்சம் அமைதியாக இருக்கு, நான் பேசுகிறேன் அப்படிங்க. என்னத்தை பேசுவேங்க, உங்கள் அப்பாட்ட கூட சொல்லி நான் அந்த மாதிரி நான் போதாம்பா செய்ய போகிறேன், நானும் மீனாவும் ஏற்கனவே பேசிட்டோம்பா, போய் தான் போனால் தான் முடியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் மட்டும் உங்கள் அப்பாட்ட பேசலை அப்படின்னா இந்த விஷயமும் தெரியாமல் தான் இருக்கும். அத்தையும் மாமாட்ட பேசி பார்த்துருவாங்க போல். மாமா வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. என்னதான் அவர் நினச்சிட்ருக்காரு? கடை வியாபாரத்தை பார்க்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை வேறு யாருமே இந்த வீட்டில் இல்லையா? கடை வியாபாரம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. ஒரு மளிகை கடையை பார்க்குறதுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிப்பாங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்கேன். ஏண்டி ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்க. இதாங்க சாதாரண விஷயம். நான் ஒத்தியில் போகிறதுக்கு தான் அவங்க எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும், நானே தான் என் பாட்டில் கிளம்பி போயிடுவேனே. நானும் இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கேன், வந்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் அன்பாக தானே பழகிட்டு இருக்கேன். நான் வந்து வேறு ஏதாவது வேற்றுமை காமிக்கிறேனாங்க? நான் வாங்குகிற சம்பளத்தை கூட குடும்பத்துக்கு கொடுக்கணுன்னு தான் சொன்னேன். உங்கள் அப்பா தான் வேணான்னு சொன்னாங்க. எதுக்குமே நான் சரியாக தாங்க இருக்கேன், ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கவலைப்படாத மீனா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எங்கள் அப்பா அப்படி பேசுவார்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார்னு எனக்கு தெரியுங்க, ஆனால் இந்த தங்கமயிலும் உங்கள் அண்ணன் சரவணன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏண்டி எங்கள் அண்ணன் தான் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் வரலன்னு சொன்னாலும் மெயின் சுவிட்சு உங்கள் அண்ணி தானே. உங்கள் நொண்ணி தான் வந்து நான் வந்து மீனோட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள கூட கூட்டி போனால் தானே அவங்க என் கூட வருவாங்க. நான்லாம் அவங்கள கூட்டி போக மாட்டேன், போனால் அவங்க கூட போவேன் இல்லையா, தனியாக போயிட்டே இருப்பேன், யாரும் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் கழித்து வருவேன்னு எனக்கே தெரியாது. இதான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அப்பாவும் சொன்னாங்க, அந்த குடும்பம் எனக்கு செட் ஆகாதுட்டின்னு சொன்னாங்க. நான் கேட்டேனா அப்படின்ட்டு இருக்கேன். என்னடி உழம்பிட்டு இருக்கேன் அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன். இந்த வீடு எங்களுக்கு செட் ஆகாதுடி, நீ சுதந்திரமாக இருந்த பிள்ளை, சந்தோஷமாக இருந்த பிள்ளை, வசதியாக இருந்த பிள்ளை, அந்த வீட்டில் வசதியும் குறைவு, அது போக வந்து நீ நினைக்கலாம் நடக்காதுன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து தப்பான முடிவு எடுத்தேன். எங்கள் அப்பா 1000 சொன்னார். அந்த பாண்டியன் வந்து கடை வச்சுருக்கான், ஆனால் ரொம்ப கோவக்காரன், அவன் வீட்டில் போய் நீ கல்யாணம் முடிச்சிருக்கிய, அவனை கட்டணும்னு நினைக்கிய அப்படின்னு சொல்லி போல மாதிரிலாம் என்னை பேசியிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட சரி, நான் விரும்பிட்டேன், எனக்கு வேண்டிய கூட தான் வாழணும், அதுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களோட பயணிக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியாமையாடி இருக்க, நீ வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறது எனக்கு தெரியத்தான் செய்யுது. இங்கே வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருக்க, அதுபோக வந்து எங்கள் அம்மாக்கிட்ட அவ்வளோ அனுசரணையாக இருந்து எங்கள் அம்மா சொல்கிற வேலையும் செய்கிற அப்படிங்கிறாங்க. இப்போவாவது உங்களுக்கு தெரியுதே, இந்த வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க தங்கமயில் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க, மற்ற யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால் அப்பா மட்டும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க அப்பா தான் சொல்கிறாரு, நான் எந்த வேலையுமே செய்யலையா, தங்கமயில் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவள் வரதுக்கு மட்டும் நானும் ராஜியும் உங்கள் அம்மா கூட சேர்ந்தானே செஞ்சோம், செய்யாமையே இருந்தோம், இல்லை உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ மரியாதை கொடுக்காமல் இருந்தோம்மா, அவளை மாதிரிலாம் நடிக்க தெரியாதுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணி நடிக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா, சும்மா அவங்க வீட்டில் அப்படியே வளர்த்துருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா வளர்த்தாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருக்கும்போது தங்கச்சி வந்து எந்திரிக்கையாக செஞ்சால்
அட்டங்கள் போட்டு உட்காந்துட்டு இருந்தான். வாரவங்களை கூட வாங்கன்னு கேட்கல. இவ உள்ளே இருந்துக்கிட்டு வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வந்தா. கடைசியில் பார்த்தா அவங்க அண்ணியை வந்த பிறகு பயங்கர சீனை போடுறாங்க. என்னதான் நடக்குன்னு ஒன்றுமே தெரில. கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிப்போம் வைப்போம்னு சொன்னேன். உங்கள் அப்பா வெறுங்காலம் நடக்கங்கிற அவசரத்தில் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு. இவ ஒவ்வொரு விஷயத்துலையா மூக்கு நினச்சிக்கிட்டே இருக்கா. வர கோபத்துக்கு ஒரு மூக்கில் ஒன்று விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, என்கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது பண்ணி விட்றாத, பேசி விட்றாத. ஒரு சரவணனை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரவணனை டைப்புக்காக நீ விட்டுரு. அண்ணி எப்படின்னு தெரியல, ஆனால் சரவணனை ரொம்ப அமைதியானவன், அப்புறாணி. அவன் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். அவன் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அவன் போய் தலையிட்டுக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களுக்காக ஏச்சு பேச்சு வாங்கிட்டு கிடப்பான். பார்த்துருக்கல, நம்ம கல்யாணத்தோட கதிர் அப்பா கல்லாவில் காசு எடுத்துட்டான். அப்படி எடுக்கும்போது கூட அந்த பழியை கூட சரவணன் தான் ஏற்றுக்கிட்டாரு. நான் மட்டும் சொல்லலை அப்படின்னா காலத்துக்கும் சரவணனை எங்கள் அப்பாட்ட ஏச்சு வாங்கிட்டே தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. அது தெரியுதுங்க. சரவண மாமாவுக்காக தான் பொறுத்துக்கிட்டு நான் போகிறேன். இல்லைன்னா அந்த தங்கமையில் நான் உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விட்டுருப்பேன். வயசில் 3 வயசு மூத்தா எனக்கென்ன, ஓவராக பண்ணிகிட்டு இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா, ப்ரெஷர் ஓவராக இருக்குது, நான் தண்ணி கோர்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நடிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தண்ணி கோர்ட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி கோர போகிறாங்க. ராஜி, அக்கா என்னக்கா ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி, ரூம் வரை கேட்டுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, பயங்கரமாக கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த தங்கமயில் தான் கடுப்பை கிளப்பிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா, அவள் தான் கிளம்ப போகிறாளா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டு விட்டு போகிறாளா? எப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அக்கா, நிரந்தரமாக போல் அவங்க விருந்துக்கு போகிறாங்க, ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, விருந்துக்கு போகிறேன்னாங்களா? சரி போட்டோம், போகும்போதாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். நம்ம தான் அடுப்பங்கிற பக்கத்தில் போகலாம், அத்தை சமைக்கும் போது எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் தங்கமயில் சமைக்கும் போது அந்த பக்கமே பார்க்க முடியாது, ருசி கூட பார்க்க முடியாது. அவள் என்ன மொக்கையாக சமைச்சாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம மாமா அவளை எவ்வளோ மொக்கையாக சமைச்சாலும் ரொம்ப சூப்பரும்பாரு, நம்மளும் தலையாட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஏன்க்கா மாமா அப்படி பண்ணுறாரு? நீங்களும் மாமா செந்தில் மாமாவும் சென்னைக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. பாத்தியா ராஜி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கூட நான் சொல்ல மாட்டேன், போக வேண்டியிருக்கு அப்படிமே. எதுக்கு அப்படின்னா, போக வேண்டியிருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வாட்டில் போய்கிட்டு இருப்பேன். ட்ரெயினிங்னாலும் சரி தான், எதுனாலும் சரி தான். இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் புருஷன்ட்ட சொன்னாலும் பரவாயில்லை, என் மாமாட்ட சொல்ல வேண்டியிருக்கு. மாமாவை சொல்றதை தாண்டி அந்த தங்கம் நொயில்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா, என்னக்கா ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளது தான் சொல்லுதேன், அந்த தங்கமயில் மேலே எனக்கு மரியாதையே இல்லை. கல்யாணத்துலேருந்தே எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கேட்டால், இந்த பொண்ணு வாயிலேருந்து வர்றது எல்லாமே நடிப்பாகவும் ப்ராடாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரிலக்கா அப்படிங்கிறாங்க. அவன் நகை எதுவுமே தங்க நகை மாதிரியே தெரில. ஆனால் இவங்க தங்க நகைன்னு சொல்லி வாங்கி என் லாக்கரில் இருக்கட்டும், ஓ லாக்கரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிடக்காங்க. ஆனால் ஒரு நாள் அந்த நகையோட லட்சணம் தெரிய போகுது, இந்த தங்கமயிலோட சாயம் வெளுத்துரும். அன்னைக்கு இந்த மீனாவும் ராஜியும் யாருன்னு அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அது வரைக்கும் நம்ம பொறுத்தான் இருக்கணும். நான் டியூஷன் சென்டர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பேசினேன், கதிர் ரொம்ப சலிச்சுக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை கிடச்சிட்டுன்னு சொன்னேன். என்ன வேலைன்னு கேட்டார். நான் டியூஷன் வைக்க போகிறேன்னு சொன்னேன். அப்படியா அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்லுவான், இதுதானே சொல்லுவான். டியூஷன் சென்டர் இப்போ என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என் பெயரையும் என் கணவர் பெயரையும் இணைத்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றா நீங்கள் எதிரும் புதிருமா இருந்தாலும் இதில் நீ ரொம்ப ரொமான்ஸ் தான் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அவர் இந்த பேர் வைக்கிறத பார்த்தோன்னே அசரணும், அந்த மாதிரி தான் சென்ட்ரு இது வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, சரி வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் ராஜி டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எப்படிக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே செந்தில் தண்ணி கூப்பிட்டு வந்தார். மீனா, தண்ணி குடி, ரொம்ப கூலாரு. ராஜி, தண்ணி குடிக்க சொல்லுங்க அக்காளை அப்படிங்கிறாங்க. மீனாக்கா, தண்ணி குடிங்க, கூலாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, நான் கடை வரைக்கும் போய்ட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கடையை கட்டிகிட்டே அழுங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி, அந்த கடைக்கு போனால் தான் எனக்கு இந்த ஒரு வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கி அப்படிங்கிறாங்க. ஏன் வேறு வேலை செஞ்சு சாப்பிட முடியாதா அப்படிங்கிறாங்க மீனா. சும்மா இருடி, வாயை மூடிட்டு இருடி, ராஜி பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா? சரி, இன்றைக்கி அப்பாட்ட எப்படியாவது பேசி இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. போனோன்னா கடையில் பயங்கர வியாபாரம் நடக்குது. அப்போ கடைக்கு வந்தவங்க 2-3 பேர் சொல்கிறாங்க, அண்ணாச்சி உங்களுக்கு இவ்வளோ வியாபாரம் நடக்குது, கூட 2 பேர் விலைக்கு வச்சானே அப்படிங்கிறாங்க. கூட 2 பேர்லாம் வச்சா சம்பளம் எப்படி கொடுக்குறது, அது சரி வராது. ஏற்கனவே கடையில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேருக்குள்ள வியாபாரம் எப்பவும் போல் இருக்குது. கூடயே வந்தாலும் நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம். அதுபோக செந்தில், எனக்கு என் பையன் செந்தில் ஆளினால் அங்கேயும் பார்த்துக்குடுவான். என் மச்சனும் பரவாயில்ல, எங்கள் மாமா கடையில் கேட்குற பொருளை எடுத்து கொடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை குமரேசன் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சிரிக்கார். இந்த சூழ்நிலை செந்தில் நம்மளை தான் அப்பா பெருமையாக பேசுகிறார், இப்போ எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம்
கொஞ்சம் பேசணும்பா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் என்ன ரொம்பவே பேச சொல்லு அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே செந்தில் எப்பா ஏய் சொல்லுடா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படின்ட்டு. ஒன்றுமில்லாததுக்கே கூப்பிடுவியா, சரி வியாபாரத்தை பாருங்கள், நான் வீட்டு வரை போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியனை பார்த்தோன்னா மீனா வாங்க மாமா இது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்கேன். உடனே தங்கமேல் மாமா என்னது மாமா சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கடையில் வந்து ஓடி ஆடி வேலை பார்த்துருப்பீங்க, ரொம்ப வசதியாக இருப்பீங்க, அதனால் ஆப்பிள் ஜூஸ் போட்டு வரமாம்மா அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டு கொண்டு கொடுக்காங்க. எப்பா தங்கமான பிள்ளையா இருக்கேப்பா அப்படிங்கிறாங்க. உடனே குடிச்சிட்டு இப்போ கோமதி பார்த்தியா தங்கமேல் மாதிரி இருக்கணும், என்னைக்காவது நான் கடையிலேருந்து வரும்போது ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஜூஸ் போடுறதுன்னு சொல்லும் போது நீ எதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க, இன்றைக்கி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு வைக்கல பிறந்த பிள்ளை, என் மாமா வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது, வேலை ஓடி ஆடி பார்ப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி வேண்டாமான்னு உடனே ஜூஸ் போட்டு கொண்டு கொடுத்தாலே. ஒரு ஆம்பளையாளுக்கு அப்படி தான் சொல்லும் வேண்டாமும், பொம்பளையாளுக்கு அன்பும் அரவணைப்பாக கொடுத்தா குடிக்க தான் செய்வாங்க. பார்த்தியா எப்பேற்பட்ட பிள்ளையா இருக்குது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே மீனாவும் ராஜியும் கோமதிட்ட போகிறாங்க. பார்த்தீங்களா தான் அந்த தங்கமயில் மாதிரி உங்களுக்கு நடிக்க தெரியலையே உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாடி வந்த உடனே நான் வந்து என்ன வேணும் எதை வேணும்னு கேட்பேன், ஒன்றுமே வேண்டாம் பாரு, சரி மனுஷன் வேண்டாங்காரன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருப்பேன். இப்போ இந்த தங்கமயில் வந்து ஜூஸை போட்டுக்கொண்டு நீட்டு தான் இவர் மடக்குன்னு குடிக்காரு. குடித்த உடனே என்ன ஏசுதாரு, அவள் ரொம்ப சிரிச்சிட்டு போகிற போக்க பார்த்தா நிலமை ரொம்ப மோசமாயிரும் போலையே அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் நிலைமை வந்து வெறும் கவலைக்கு இடம்தான் அப்படிங்கிறாங்க. ராஜி என்ன ராஜி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கோயிலுக்கு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஒத்தியில் போயிட்டு வந்தீங்களோ, நான் சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக பீரோ சாவி வீட்டு சாவி ஆளினால் தங்கமயில்கிட்ட தான் இருக்கும். அவங்களும் விருந்துக்கு போய்ட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் ஒரு ஓரமாக அங்கன்னு உட்காருங்க தம்பாங்க, ஒரு சேரை போட்டு அதில் உட்காந்துட வேண்டிதான். அவங்க சமைப்பாங்க, அவங்க தந்தால் சாப்பிட வேண்டிதான். என்ன கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க. ஆமாத்த இதானே உண்மை, இன்னும் இல்லை மீனா உன்ன மாதிரியே அதை ராஜியும் பேச ஆரம்பிச்சிட்டாளே அப்படிங்கிறாங்க. இங்கே நடக்கிறத பார்க்குறா, இந்த மீனா மாதிரியே பேசுகிறா, இதுதான் உண்மை. இந்த மீனாவும் இந்த ராஜி வந்து இல்லாத சொல்லியத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் வர வர எங்கள் வீட்டுக்காரர் ரொம்பவே கவர் பண்ணுறா, என் வீட்டுக்காரர் தான் உழைக்காருங்கிறனால வந்து இந்த வீட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. லேட் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, பட் ரொம்ப லேட் இதனால தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை வந்து எப்படி ஐஸ் வைக்கணுமோ வைக்கி, மாமா எப்போ வராங்கன்னு ரூம் வாசல்லேருந்தே பார்த்துட்ருக்கா. வந்த உடனே பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நம்ம சரணம் வரும்போது கண்டுக்கிடவே மாட்டேங்குது, எப்பவும் போல் இருக்குது. எல்லோரும் தான் புருஷன் எப்போ வருவாங்கன்னு காத்திருப்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குத, உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வருவாங்கன்னு பார்த்து எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல மனநிலையை ரொம்ப குளிராக வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதுபோக வெளியே போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போங்க மாமாங்கிறாங்க, அப்புறம் பார்த்து போங்க மாமாங்கிறாங்க. நீங்கள் கூட அப்படி சொன்னது இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லும் போது சரி வீட்டுக்குள்ளே வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போவார், வாரங்கோமதின்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். இப்போ என்னன்னா இவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அவரும் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. நான் கொண்டு வந்த மருமக மாதிரி மருமகளே கிடையாதுங்கிறாரு. அன்றைக்கினா நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் தான் அவன் போயிட்டு வரங்கிறால, தங்கமயில் வந்து எப்பேற்பட்ட பிள்ளை பார்த்தியாமா, எல்லா பொறுப்பும் அவள் கையில் எடுத்துக்கிறா, வீட்டு வேலையை பூரா செய்கிறா, வீட்டில் ஒரு ஆள் கூட துணைக்கு போக ஆள் இல்லைன்னா நான் போகிறேன் அப்படிங்கிறான். இப்படி எந்த பிள்ளை கிடைப்பா, இப்பேற்பட்ட பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். தங்கமயில் குணம் தான், அவள் குணம் யாருக்கும் வராது அப்படி இப்படின்னு என்கிட்டே பேசுகிறாரு. என்ன ஒரு வாட்டி உயர்த்தி பேசுனதில்லை இந்த மனுஷன். தங்கமயில் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, தங்கமயில் சைடே வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா அவங்க கப்பல் கவுந்துரும் போல், ஒழுங்காக இருங்க இல்லைன்னா வந்து சரியே வராத அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, நீங்கள் 2 பேரும் வந்து என்ன கிண்டலாக பேசினாலும் எனக்கு சொல்லுக்கு மரியாதை கொடுப்பீங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து கொடுத்த மாதிரி தெரியல, அதுவும் நடித்த மாதிரி தான் தெரியுது. என் வீட்டுக்காரையே தான் கவர் பண்ணுது, எனக்கு உழைப்பு இல்லை வைக்கலன்னா இனி மதிக்க மாட்டேங்களோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. உங்களை மதிக்காங்களோ மதிக்கலையோ நடிப்பில் பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மாதிரியே கூப்பிட்றாங்க தங்கமயில. ஓடி வராங்க பார்த்தீங்களா, எப்படி ஓடி வராங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்னத்தை எது கூப்பிட்டீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டத்த என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. முன்னாடி தானம்மா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் போட்டு தரட்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம்மா, நீ கூப்பிட்டா வருவியான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நீ தங்கம் மயில்னு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது ஓடி வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா
இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நானும் ராஜியும் நீங்கள் கூப்பிட்டோன்னா ஓடி வர முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஆனால் தங்கமயில் யாருக்காவது ஒரு உதவி செய்யணும், அதை வச்சு நம்ம சீன் போடணும் அப்படின்னு சொல்லி வாசல்லே காத்திருப்பாங்க. நீங்கள் தங்கமயிலுங்கிறத அப்படின்னாலே அவங்க வந்து உங்கள் ஸ்பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியும் சிரிக்கிறாங்க. அக்கா வாங்கக்கா பக்கத்து வீட்டிலலாம் பேசிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் டியூஷன் எடுக்க போகிறோம்லக்கா, அது சம்மந்தமாக எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை டியூஷன் பேரை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன பேர் வச்சுருக்கா ராஜி அப்படிங்கிறாங்க. கதிர் ராஜி டியூஷன் சென்றான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் மேடம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை என் வீட்டுக்கார் பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நான் கூட இங்கிலீஷில் ஏதாவது எழுதி வைப்பேன்னு பார்த்தேன், இப்படி சூப்பராக வச்சுருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை த இப்படி தானே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் முதல்ல போர்டை எழுதி வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜியும் எழுதி வைக்காங்க. வச்சுட்டு போட பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராஜி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாரு கதிர். 2 பேரும் போட்டு டியூஷன் சென்டர் வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. அதெல்லாம் சிரிச்சிட்டு வழக்கம் போல் ஒரு வேலையை பார்க்குறாரு. இப்படியா இருக்குது. ராஜியும் மீனாவும் பக்கத்து வீட்டில் போகிறான் போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராஜி வந்து நல்லா படிச்சுட்ருக்கா, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கா, முடிக்க போகிறான், ரெகுலராக நம்ம டியூஷன் எடுக்க போகிறான், நல்லா எடுப்பா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கா, பக்காவாக எடுப்பா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைலாம் படிக்க வைக்கலாம். தமிழ் இங்கிலீஷு கணக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. குறிப்பாக வந்து இங்கிலீஷுக்கு வந்து எங்கள் வீட்டில் எம்ஏ படித்த தங்கமயில் இருக்காங்க, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவர் நிறைய பேர் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க டியூஷனுக்கு எங்கள் பிள்ளைகள் வெளியே போகுது, பக்கத்துலேயே வந்து ராஜி எடுக்கும்போது எங்களுக்கு விடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் 3 பெண்ணுங்க இருக்கீங்க, அது போக உங்கள் சம்மந்தி அரசியும் இருக்கா, எல்லோரும் சேர்ந்து நல்லாவே எடுப்பீங்க, பார்த்துப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் மாமா தான் ரொம்ப கோவக்காரன், நம்ம பிள்ளைகள் அங்கே வந்துச்சுன்னா எதுவும் கோவத்தில் எதுவும் சொல்லிட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவை வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும் காணோம், அப்படி கிடையாது, ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. வெளி ஆட்கள் ஏதாவது சண்டைக்கு வந்தால் தான் எங்கள் ஆட்கள் வந்து நரியும் பாம்பாக இருப்பாங்க, மற்றபடி அவங்க அமைதி தான் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு சண்டை போடும்போது தான் தெரியும், அவரை கடைக்கு போவோம் கேட்குற ஜாமானை கொடுத்துருவாரு, ஆனால் ஏதாவது ஒன்றுனா வில் போட்டால் இருப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. ராஜி குடும்பத்துக்கு அவங்களுக்கு தானக்கா ஆகாது, மற்றபடி எல்லார்ட்டையும் அன்பாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புங்கக்கா, நாங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி ராஜி எப்போத்துலேருந்து டியூஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து எடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நாளையிலேருந்து நான் அனுப்புகிறேன், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்குது, அதையும் நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிற. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையாக சொல்கிறாங்க. உடனே கண்டிப்பாக அனுப்புகிறேன் ராஜி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. போர்டை பார்க்குறாரு கதிர், பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே என்ன கதிர் சிரிக்கியே அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. கவுந்துக்கிட்டே போகிறாங்க. உடனே ராஜி வராங்க. என்ன சென்டர் பேரை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ தானே சென்டர், நீ தானே டியூஷன் இருக்க, நீ உன் பேரில் வைக்க வேண்டியதானே, என் பேர் ஏன் வச்ச அப்படிங்கிறாங்க. ஏன் என் புருஷன் பேரை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான், உங்கள் அம்மா எத்தாவிலேருந்து உன்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ பேசினேன் என்ன குறைஞ்சி போகிற அப்படிங்கிறாங்க. அதான் அன்றைக்கே சொல்லியிருக்கேனே, எங்கள் அம்மாட்ட எனக்கு பேச தெரியும்னு சொல்லிட்டு உன் வேலையை பாரு, நீ தான் எனக்கு பேச சொல்லி தரையா, எங்கள் அம்மாட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மாட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க. படித்தா மட்டும் காணாது கதிர், கொஞ்சம் அறிவு வேணும் அப்படிங்கிறாங்க. அதை நீ ஏன்ட்ட சொல்லாத, அந்த நகையும் வாழ்க்கையும் இழக்கும் போது நீ வந்து அந்த கண்ணங்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி ரொம்ப கோவமாக ரூம் போட்டு வெளில போகிறாங்க. உடனே கதிர் கூப்பிடுதாரு, இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கோவமாக போகக்கூடாது, டியூஷன் இருக்கிறவா கொஞ்சம் சிரிச்ச முகமாக போ, அப்போ தான் பிள்ளைகள் கூட கொஞ்சம் வரும், உன் கோவத்தை ஏன்ட்ட காட்டு, டியூஷனுக்கு வர பிள்ளைகிட்ட காட்டாதானே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டே போகிறத பார்த்த மீனா என்ன பயங்கர ரொமான்ஸா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவர் ஒன்று சொன்னார், அதை நினச்சி சிரிச்சேன் அப்படிங்கிறாங்க. அவரா, நீ எப்பவும் கதிர் தானே, இப்போ அவர் ஆகிட்டாரா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி வராங்க. ஏய் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் ஆகட்டுமாடி, நீ மட்டும் செந்தில் கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்க, ராஜியும் கதிரியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க. நான் தான் நினைக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். உடனே தங்கமயில் வராங்க. என்ன ராஜி டியூஷன் சென்டர் வந்து யார் பேரில் ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. என் பேர்லேயும் என் வீட்டுக்கார் பேர்லேயுங்க்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா பேர்லேயோ அத்தை பேர்லேயோ ஆரம்பிக்க வேண்டியதானே, அவங்க தானே அந்த வீட்டில் மூத்தவங்க, அவங்களுக்கு தெரியாத யோசனை அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி என்ன சொல்லுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. உடனே தங்கமயில் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் டியூஷன் எடுங்கன்னு சொன்னீங்க, அந்த யோசனை சொல்லும்போது இந்த என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லியிருக்கலாம், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மனசுக்குள்ளே அவங்க உள்வாங்கிக்கிட்டு இந்த ராஜி வந்து பேரை வச்சுருப்பா, நீங்கள் சொல்லலை பார்த்தீங்களா, அதனால தான் பண்ணிட்டா, நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுங்க, இப்போ வேணால் ஒன்றும் கெட்டு போகல, அதுக்கு கீழே வந்து வீட்டில் உள்ள எல்லா பேரையும் போட்டு டியூஷன் சென்டர்னு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க.
இல்லை மீனா, அப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம மாமா பேரையோ அத்தை பேரையோ வைக்க தான் கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல தங்கமேல், நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் எடுத்துடலாமா கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ராஜின்னு சொல்கிறாங்க, ஆமாக்கா இதான் சொல்லணும்னு நினச்சேன், அன்றைக்கி சொன்னேன் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு உள்ள வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. இவன் என்ன ராஜி, படிப்பை பற்றி பேசினாலோ சொல்லிக் கொடுன்னு சொன்னாலோ கிளம்புதால அப்படிங்கிறாங்க. சிலவங்களுக்கு அது பிடிக்காத நம்ம தெரிலலாக்கா, நம்ம கூட சேர்ந்து அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்காங்களோ என்னமோ. அதுபோக இந்த வீட்டோட மூத்த மருமக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. அத்தைக்கு தனியாக மரியாதை கொடுக்கணும், மாமாவுக்கு தனியாக மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, அந்த பொண்ணு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு எதாவது பண்ணுவாங்க. எப்படி அன்றைக்கி பண்ணாங்க, என் வீட்டுக்காரர் தூங்கிட்டு நடக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே போய் அலற விட்டாங்க என் வீட்டுக்காரை. அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிங் ஒவ்வொரு நேரத்தில் வச்சுருப்பாங்க. தன்னை பயந்த மாதிரி காட்டுவாங்க, டபார்னு டெரர் பீஸாக காட்டுவாங்க, திடீர்னு வந்து பெரிய வேறு மாதிரி காட்டுவாங்க. பல தோற்றங்கள் இருக்குது இந்த தங்கமயிலுக்கு. அவன் நம்மளை மாதிரி சாதாரண ஆளா ராஜி? நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க, அவங்க அரேஞ்ச் மேரேஜில் வந்தவங்க, அத்தையும் மாமாவும் பார்த்து கட்டி வச்சவங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்லுதாங்க, கோமதி சொல்கிறாங்க, நாங்கள் திருமணம் முடிக்கிற அந்த இதில் தான் பார்த்தேன், திருமண மாலையில் தான் பார்த்தேன், மற்றபடி எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. மாமாவும் நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சுருக்கலாம், அதை தான் சொன்னேன், கேட்கணும்ல. வீட்டுக்கு தேவையில்லாத கதைகள்லாம் தலையிட்டு கிடக்கு, ஒவ்வொருத்தர் பிரச்சனையாக மூக்க நோண்டுது. என்றைக்கு மூக்கு நுடைய போதோ, என்றைக்கு கடுப்பாக போதோ அந்த மீனாவுக்கு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா, உனக்கு கடுப்பு வேறு ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, ரொம்ப கடுப்பாகும். என் விஷயத்தில் இன்னொரு நாள் தலையிட்டா தெரியாது. நீங்கள் எங்கள் அத்தை, தலையிடுங்க, காலை விடுங்க, கையை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உரிமை இருக்குது. எங்கள் மாமா அதே மாதிரி தான், என் வீட்டுக்காருக்கு அதே மாதிரி தான், என் தங்கச்சி கூட பிறக்காத என் தங்கச்சி ராஜி தலையிடட்டும், மூக்கை கூட விடட்டும், தப்பு இல்லை. ஆனால் அந்த தங்கமயில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தலையிட்டுச்சோ மூக்கை உடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. அவளை உடைக்கல, என்ன உடைச்சிடாத அப்படிங்கிற. அத்தை, உங்கள் மேலே எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்காங்க, நான் பண்ணுவேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இன்னும் ராஜியும் மரியாதை வச்சுருக்கேன்னு நம்புகிறேன். அதனால் வந்து ஃப்ரெண்ட்லியாக என்னாலும் பேசுங்க, கிண்டல் கூட அடிச்சுக்கோங்க. நான் கையை நீட்டாங்கடி, வயசான காலத்தில் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்களும் கீ போட்டு வாலிபுள்ள மாதிரி தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பிறகு என் மாப்பிள்ளையே பாலிசாக இருக்கார், அவரோட நான் 2-3 வயசு கிளையவா, நான் வந்து பாலிசாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அத்தை, பேரம்பேத்தி எடுக்க போகிறீங்க, இன்னும் யூத்து மாதிரியே 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க ராஜி, அதுக்குள்ளே வேலையை நம்ம பார்த்தா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. கச்சும் இருங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, மீனா, உனக்கு வெக்கமே இல்லையே, முன்னாடி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, உலக நடப்பை தானே சொன்னேன், அது போக வந்து எங்கள் அத்தைட்ட தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படிங்க. எங்கே போய் வேலை பார்க்க போகிறீங்க? கிச்சன்லடி அப்படிங்கிறாங்க. கிச்சனில் அதுக்கு முன்னாடி அந்த ஓனர், கிச்சன் ஓனர் பியாச்சு எங்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒரு பக்கம் விட மாட்டாடி அப்படிங்கிறாங்க. அத்தை, இது உங்கள் வீடு தானா அப்படிங்கிறாங்க. எனக்கே சந்தேகமாக தாண்டி இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க, சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, தங்கமேல் உட்காந்து அலை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, பெரியவங்க சாப்பிடும்போது நான் உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ மரியாதையாக இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே புறைய தட்டிடுது மீனாவுக்கு. உடனே என்னக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, புற தட்டிடுச்சு, பெரியவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட மாட்டேன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி அட்டங்கள் போட்டுருந்தா அவங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அது கூட பழைய பண்பு அப்படிங்களாம். சரி, நம்ம தமிழர் பண்பு, அதை பாரம்பரியங்களாம். பெரியவங்க எந்திரிச்சு நிற்கும்போது நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு வகை பண்பு. ஆமாம். ஆனால் இப்போ இது என்ன புதுசாக இருக்குது, பெரியவங்க சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்டா மரியாதையாக இருக்காதுன்னா இது வந்து எப்படி இருக்குது? ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நம்மளுக்கு வயசில் இளையவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, மூத்தவங்க சாப்பிடுவாங்க, ஏத்தாப்புல உட்காந்து சாப்பிடுவோம், பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம், இப்படிலாம் சாப்பிடுவோம். அங்கே போய் நான் வயசுக்கு மூத்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, அதனால் அவங்க சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் ஹோட்டல்காரன் தான் சம்மதிப்பாரா? இல்லை நம்மளுக்கு தான் வயிறு பசி தாங்குமா? இந்த பொண்ணு ஓவராலாக பண்ணிகிட்டு இருக்கு ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி, நம்ம பேச நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம கோமதி, என்ன 2 பேரும் புதுசு புதுசுனே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, உடம்புல அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பேசாமல் சாப்பிடுங்க, பேசாமல் சாப்பிட்டா தான் உடம்புல ஏறும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா வஞ்சிச்சுட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. உடனே செந்தில் சொல்கிறார், மீனா, நீ சாப்பிடும்போது தான் பேசிகிட்டே இருப்பியோ அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்களும் சாப்பிடாம பேசக்கூடாதுங்க, பேசாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சாப்பிட்டு எந்திக்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா, நாங்கள் ஊருக்கு போகும்போது நாங்கள் விருந்துக்கு போகும்போது வந்து உங்களுக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து டயத்துக்கு சாப்பிட்டு சமையல் சமைச்சு கொண்டு வர சொல்லிட்டோம் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, இது என்ன வீடு தானே, இருக்கிறவங்க சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா வந்து டயத்துக்கு சாப்பிட்டவங்க,
மீனா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ராஜியும் காலேஜ் போயிடுவாங்க. அத்தைக்கும் வயசாகிட்டு, அவங்க டயத்துக்கு சமைக்க முடியாது. அரசியும் காலேஜ் போயிடுவாங்க. ஆனால் வந்து வீட்டு மாமாவுக்கு டயத்துக்கு சாப்பிட கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா எந்த மாத்திரையும் போடாத, மாமா ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ப்ரெஷர் மாத்திரை போடுதாங்களா அப்படிங்கோ, ப்ரெஷர் மாத்திரை போடுதாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே ராஜி சொன்னதை பார்த்துட்டு மீனா ஆமாம் போடுதாரு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதான் கோமதி இருக்காளா பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா சரி வராது, உங்களுக்கு நீங்கள் வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்டவங்க, அத்தை கையால் சாப்பிட்டா சரி வராது அப்படிங்கிறாங்க. எங்கள் கோமதிக்கு சரியான கடுப்பு ஆகுது. என் புருஷன் என் கையால் சாப்பிட்டா வாய்க்கு ருசியாக இருக்காதா? இந்த தங்கமயில் வந்து வாய்க்கு ருசியாக சமைக்கலோ, ஏனா தடான்னு சமைச்சிட்ருக்கேன், நான் வேறு வேண்டாம் வழியே இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கேன். அவர் என்ன இதுக்கு ஆஹா ஓஹோன்ட்டு கிடக்காரு. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாக்கு தான் போச்சா இல்லை என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை மாமா உங்களுக்கு டயத்துக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும், நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ளே விருந்து முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பா நீங்கள் கவலைப்படாத பாப்பா, இன்னும் சிரமம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, என்ன பாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது சின்ன பொண்ணு மாதிரி இவ்வளோ அன்பாக சொல்லுது பாரு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி சொல்லுமோ அந்த அளவுக்கு சொல்லுது. அரசி எந்த இடத்துல இருக்காளோ அதே இடத்துல தான் நான் வச்சு தங்கமயிலை பார்க்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமயில் பயங்கர வைக்கப்படுதாங்க. இந்த சூழ்நிலையில் கேட்குறாங்க, மாமா நாங்கள் விருந்துக்கு போகிறோம், அந்த நகையை கொடுத்து அனுப்புங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரைட்டு அதுக்கு தான் இந்த ஐஸா அப்படிங்கிறாங்க. என்னது மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் கூலாக இருக்குல்ல வெளியில், அதனால தான் சொல்கிறேன் ஐஸாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாமா நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அங்கே வெறுங்குளத்தோடு போனால் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு நினைப்பாங்க, வைப்பாங்க, ஆணையாக்கும் புனையாக்குங்காங்க. உடனே வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, நகையை போட்டு போனால் நல்லா இருக்காத, லாக்கரில் வைக்க சொல்லி நம்ம கோமதி சொல்ல, அந்த பிள்ளை வேறு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நல்ல யோசனை பண்ணிட்டேன், நகையை நீங்கள் போட்டு போகிறது நல்லா இருக்காது, பைக்கில் போகிறீங்க, நீங்கள் நகையை போட்டு போனால் சரி வராது, ஒரு நகையை வந்து கோமதிட்டே இருக்கட்டும், மீனாவும் ராஜியும் இருக்காங்க, அவங்க போய் லாக்கரில் வைக்கட்டும், நீங்கள் விருந்து முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நகையை யாரும் உரைச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் நகையில் ஒரு சேதாரம் வராது, நம்ம கோமதி வந்து பத்திரமா பார்த்துக்கூட கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரி மாமா நீங்கள் சொன்னால் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள அவங்க பல மாதிரி குழம்புது. நகையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வந்து போலி நகை தானே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை பெருமை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டை கொஞ்சம் அங்கங்கே உருட்டுதாங்க. உருட்டினோடனே யாரோ வந்துட்டாங்க போயிட்டாங்க, வெள்ளி பொருள் இருக்காங்களா, அந்த பொருள் இருக்காங்களா, இந்த பொருள் இருக்காங்களாங்கிறாங்க. உடனே சரி எப்பா இப்படி நம்ம பண்ணிட்டோம், இன்னும் வந்து லாக்கரில் வைக்கணும்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் வேணால் நகையை கொண்டு போய் எங்கள் அம்மா லாக்கரில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. என் அம்மா இங்கேருந்து கொண்டு போய் உங்கள் அம்மா லாக்கரில் வைக்கணும், அதான் கோமதிக்கு லாக்கர் இருக்குது, கோமதியே கொண்டு வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தங்கமயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, நம்ம என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் கோமதி அந்த நகையை வாங்கி மடித்து வச்சிடுறாங்க. இங்கே மீனா வந்துட்டு சென்னைக்கு ட்ரைனிங் போயிடுறாங்க. இங்கே ராஜிக்கு டியூஷனுக்கு எல்லாருக்குமே வந்துடுறாங்க, பயங்கரமாக டியூஷன் எடுக்காங்க. டியூஷன் எடுக்க பிள்ளைகள் ஒன்று ஒன்றா போகுது. இதை பார்த்து அவங்க பாட்டி இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க, என்ன எங்கே போய்ட்டு வரீங்க, எங்கேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராஜி அக்கா வந்து டியூஷன் எடுக்கிறாங்க, அங்கே தான் படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு 50 பிள்ளைகள் படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 50 பிள்ளைகள் படிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. உடனே ராஜோட அம்மா என்னத்தை சிரிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் மோளை பாரு 50 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கா, அவள் படித்த படிப்பு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டியூஷன் சென்டர் பேரை பாரு என்ன பேர் வச்சுருக்கான்ட்டு அப்படிங்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க, கதிர் ராஜி டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா சின்ன சித்தி, ராஜோட சின்ன சித்தி இதை படித்து பார்த்துட்டு சிரிக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது சக்தி வந்துடுறாரு. என்ன வாசல் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க, மகளிரணி மாநாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் மகளிர் மாநாடு தான், மாநாடு முடிஞ்சிச்சு, நீங்கள் தான் வந்துட்டீங்களா, மாநாடு முடிஞ்சிச்சு, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தோம்னா வாரவங்களையும் வாங்க என்ன சாப்பிடுதீங்கன்னு கேட்கணும், வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காரு. ராஜி கதிர் ராஜி டியூஷன் சென்டர்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே முத்துவேலுக்கும் கதிர்வேலுக்கும் ரொம்ப கடுப்பாயிருது. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, அங்கே என்ன நடந்து போகுது சக்தி உள்ளவா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைண்ணே ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பாண்டிய வீட்டுக்கு போனதுலேருந்தே நம்ம பொண்ணு ராஜி வந்து ஓவராக பண்ணுறா, அங்கே பாருங்கள் டியூஷன் சென்ட்ரு, இவங்களை நம்பிலாம் யார் படிக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியோட பாட்டி சொல்கிறாங்க, டேய் நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்க வேண்டியதான், என் பேத்திட்டு 50 பேர் டியூஷன் படிக்காங்க அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க.
உடனே ராஜி சித்தி சொல்கிறாங்க, நாங்கள் தான் போகிறவங்களே வரவங்களையும் மறித்து கேட்காம பசங்க 50 பசங்க இருக்காங்க, ஒரு பசங்களுக்கு 500 என்னாச்சு, மாதம் 25,000 சொல்லையா ராஜி சம்பாதிக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு, சரி நம்ம பொண்ணு சம்பாதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ராஜோட அம்மாவும் சிரிச்சுக்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, 50,000 பெரிய பணம், ஒரு 2 நாள் டியூஷன் போவாங்க, இந்த பாண்டியனுக்கு சுத்தமாக பேச தெரியாது, அவன் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் பேச தெரியாது, டியூஷன் விட்டவங்க என் பிள்ளைகளும் வராது வைக்கான்னு கூட்டி போக போகிறாங்க. 30 நாள் டியூஷன் நடக்கிற இடத்துல 29 நாள் வந்து ஏதாவது பிரச்சனையாக போகுது, அவங்களும் போக போகிறாங்க. ₹1 கிடைக்காம அந்த ராஜ்யம் இருக்க போகிறான். அந்த இவன் வீணாக போன பாண்டியனும் இந்த பிள்ளை டியூஷன் எடுத்தால் ₹1 காசு வரலேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க போகிறான். அவங்க பணம்னு அலைகிறவங்க, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்றைக்கு தான் உங்களுக்கு நல்ல புத்தி வருமோ அப்படிங்கிறாங்க சக்திகளோட அம்மா. உடனே சொல்கிறாங்க, ஏம்மா முதல்ல உங்களுக்கு வரட்டும், நம்மளுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னு ஆகி போச்சு, பிறகு எதுக்கு வாசல்லேருந்து அவங்க வீட்டில் நடக்கலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்துவேல் சொல்கிறாங்க, முதல்ல வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பாட்டி முணங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா முணங்கிட்டு இருக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்குறாங்க. டேய், நான் மனசுக்குள்ளே பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, வாசலாம் இருக்கக்கூடாதுன்ட்ட, இவன் என் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் பேசவும் கூடாதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசலாமா, ஏற்றி விட்ட ஆள்கிட்ட தான் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு முத்துவேல். சரி இதை விஷயமா பேசலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சின்னவளை எல்லோரும் சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க ராஜி சித்தியை. இப்படியா இருக்குது. தங்கமயில் அங்கே விருந்துக்கு போயிடுறாங்க. விருந்துக்கு போயிட்டு அங்கே இங்கேயே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நகையை உழைச்சி பார்த்துட்டு நினச்சிய மாட்டிவிடுவோமா அப்படி இப்படின்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ தங்கமயில் அம்மா அவங்கள ஏசுகிறாங்க, ஏன் நீ நகையை விட்டு வந்த வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க நகையை தருது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த நகையை உழைச்சி பார்த்தாலோ இல்லை யாராவது கண்டுபிடிச்சாலோ உனக்கு தானடி கஷ்டம். உனக்கு எதுவும் குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. இப்போ குழந்தை எதுவும் இல்லை, அதை சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டா உன்னை வாழாவட்டியாக வீட்டில் வைக்க முடியுமாடி, உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்காளாடி, கொஞ்சமாட்டி உனக்கு நினப்பில்லையாடி, நான் எவ்வளோ சொல்லி சொன்னேன்டி, இதை வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் எவ்வளவோ கேட்டேன், அதுக்கு பல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, நடக்கலாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது இங்கே வந்து பாண்டியன் பயங்கரமாக சிந்திச்சிட்டு இருக்காரு. நம்ம மீனா வந்து ட்ரைனிங் போகுது. செந்தில் வந்து கூட போனால் சரி வராது, ஏன்னா கடையை பார்க்கணும். இங்கே சரவணனும் தங்கமயிலும் போனால் சரி வராது, ஒரே ரூம் தான் இருக்குதுன்னு சொல்லி மீனா சொல்லிவிட்டு எங்கே ஒர்க்குன்னு சொல்லிட்டு, ஏன் தங்கமயிலும் மீனாவும் போய்ட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு. உடனே நேராக வீட்டுக்கு வராரு. உடனே மீனா அப்படின்னு கூப்பிட்றாங்க, எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. உடனே என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு அடுத்த வாரம் போகிறீங்களா அங்கே அப்படிங்கிறாங்கம்மா. அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், தங்கமயில் வந்தப்பறம் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாங்கள் இருக்கும்போது சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை மூத்த மருமகன் அவர் இருக்கும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மாம்மா, மூத்த மருமகன் வந்தோடனே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. ராஜி, என்னப்பா மாமா இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் அவங்க தானே பெரிய ஆள், அவங்க வந்த பிறகு தான் சொல்லுவாங்க, நம்மளாம் சாதாரண ஆள் தானே, அவங்க அரேஞ்ச் மேரேஜ் நம்ம லவ் மேரேஜ் தானே அப்படின்ட்டு இருக்காங்க, எங்கே அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், தங்கமயில் வந்த பிறகு தான் மாமா சொல்லுவாங்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு கடையிலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்கிறாங்க. என்னடி என் வீட்டுக்கார கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க மீனாட்ட. கிண்டல்லாம் பண்ணலக்கா, பண்ணலத்த நேராக தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு கடையிலேருந்து வரணுமோ அப்படிங்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ நேரத்துக்கு அவர் வந்து ரெஸ்ட் தாண்டி எடுப்பார் அப்படிங்கிறாங்க. நல்லா எடுத்தார், தங்கமயில் வந்தால் தான் வந்து எல்லா முடிவும் எடுப்பாராம், உங்ககிட்ட கேட்டலாம் எங்கள் மாமா முடிவெடுக்க மாட்டாராம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர் இப்படியே சொல்லலை, நீங்கள் வந்து புருஷனுக்கு முன்னாடியும் சண்டையில் துடுன்னு நினைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் சண்டையில் துட்டால் தான் உங்களுக்கு சண்டை வருமா, நாங்கள் சண்டையே துடுனா உங்களுக்கு சண்டை தான் வரும். இன்றைக்கி நிலைமைக்கு மாமா வந்து தங்கமயிலுக்கும் சரவண மாமாவும் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க, இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், இல்லைன்னா உங்கள்கிட்ட எதையாவது பேசிட்டு தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி என் புருஷன் என்னைய எவ்வளவு கோபமாக பேசினாலும் அதே ஈக்குவலாக என்னை ரொம்ப பாசமாக பார்த்துப்பார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அத்தை, புருஷன் பொண்டாட்டின்னா புருஷன் பொண்டாட்டி தான், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவேலோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் புருஷன் தான் எங்கேனாலும் கூப்பிட்டு வருவார், நான் வீட்டு விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, இதெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் அப்படி, நான் மட்டும் வெளியில் போனால் என் புருஷனை கூப்பிட்டு போகாமல் வேறு யாரையாவது கூப்பிட்டு போகணுமோ அப்படிங்கிறாங்க. ராஜி, அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிட்டல, நான் உங்கள் மாமாட்ட பேசி கடைசி நேரத்தில் அனுப்பிவிடுதேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் பேச போகிறதில்ல, அவங்க பையன் செந்திலும் பேச போகிறதில்ல, கடைசியில் நானும் ட்ரைனிங் போக போகிறதில்ல, என்னையும் வேலைக்கு வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க, நான் பேசாமல் வீட்டில் இருக்க போகிறேன், தங்கமயிலக்கா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த காலில் உட்காந்துட்டு டாக்டர் அடிச்சுட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அப்படி வேலையை மட்டும் விட்டுறாத, வேலை தான் பெண்ணுக்கு சுயமரியாதை, நான் படிக்கலை, வேலைக்கு போகல, நான் உண்மையிலே படிச்சிருந்தோன்னே எனக்கு கல்யாணமே இருந்தாலும் வேலைக்கு போய் எனக்கு ஒரு சுயமரியாதை உருவாக்கியிருப்பேன், உனக்கு இருக்க வருமானம் தான் உனக்கு சுயமரியாதை, அதை நீ விட்டுறாத அப்படிங்கிறாங்க. எனக்கு அது புரியுது, நான் எப்படி வந்து அங்கே போகாமல் இருக்க முடியும், இல்லைன்னா நீ கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, ஆமாத்த,
ஒரு வேலை பார்க்குற இடத்துலேருந்து ட்ரைனிங் போகலன்னா 1000 பிரச்சனை வரும். அதனால் அக்கா போட்டும் அப்படிங்கிறாங்க. நான் தான் போட்டும் செந்தில் கூட போட்டுன்னு சொல்கிறேனே, உங்கள் மாமா தானே அதுக்கு சரிப்பட்டு வர மாட்றாரு. சரி இன்றைக்கி நைட்டு தங்கமயில் வந்துடுவாங்க, வந்தோடனே ஏதோ சொல்கிறேன்னு சொல்கிறாருல அப்படிங்கிறாங்க. அத்தை அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் போங்கன்னு சொல்லட்டும், போக வேண்டாம்னு சொல்லட்டும், அது என்ன தங்கமயில் தானே சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்டி என்னை உசுப்பேத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறோம். தங்கமயில் வந்து எங்களுக்கு அப்புறம் வந்த மருமக தான் அந்த வீட்டுக்கு. ஆனால் உங்களுக்கு மூத்த மருமகளாக இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அத்தை. உங்கள் மாமாவும் பண்ணுறாங்க, தங்கமயிலும் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியுது, வரட்டும் முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. மறுநாள் ஆயிடுது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சரவணன்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, நம்ம தங்கமயில் உனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர பயம். ஆகா நகையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க போலையே, நகை புத்தாரன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏமா ஒன்று மன்னிக்கிறோம், நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான், நீ செஞ்ச விஷயமும் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. என்னது மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மீனா வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் போகிறோம்னு சொன்னேன். நான் வந்து சம்மதித்தேன். ஆனால் மீனா சொல்லையில் வந்து தங்கத்துக்கு ஒரு ரூம் தான் வந்திருக்காங்க, நான் எங்கே போய் தூங்கணும்னு சொல்கிறாப்புல. அந்த மீனா சொல்கிறதும் சரி தான், அதனால் வந்து மீனா போக தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே சிரிக்கிறாங்க, செந்திலும் சிரிக்கிறாங்க. ஆஹா அப்பா நம்மளை போக சொல்லிடுவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு, தங்கமயில் இந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கிறம்மா, உனக்கும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், அது போக வெளியில் போன மாதிரி இருக்கும், மீனா கூட நீ மட்டும் போய் சென்னைக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நான் உங்கள் சொல்ல மீற மாட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனசுக்குள்ள நினைக்காங்க, ஐயோ நல்ல வேலை, அந்த நகையை அவங்க உழைச்சி பார்க்கலாம், அதனால தான் இவ்வளோ இயல்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேலும் அந்த நகையை நைஸாக அத்தட்டேருந்து எடுத்து எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துடணும், இல்லைங்க ஏன் தூர போட்டுடணும், கேட்டால் எங்கள் அம்மாட்ட கொடுத்து லாக்கரில் வச்சுட்டேன்னு சொல்லிடணும், எனக்கு அது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, மாமா நான் ட்ரைனிங் போகல அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொன்ன ட்ரைனிங் போகலாம், வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ட்ரைனிங் வந்து இவங்களோட தான் போகணும் அப்படின்னா அந்த ட்ரைனிங்கே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா, செந்தில் வந்து அனுப்புனா வேலை நடக்காது தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தங்கமயில் கூட போனால் ட்ரைனிங் வந்து கற்றுக்கிட முடியாது மாமா, என் வீட்டுக்காரர் வந்தால் மனசில் உள்ள கஷ்ட நஷ்டத்தை சொல்ல முடியும். ட்ரைனிங் போகும்போது வந்து எங்களுக்கு எல்லாமே புரியாது, ஒரு சில நேரம் புரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேண்டியவங்ககிட்ட உழம்புவோம், அவங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் தங்கமயில் அனுப்புனீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு செட்டே ஆகாது, அவங்க அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லையே, கதிர் காலேஜ் போகிறான், அரசி காலேஜ் போகிறான், ராஜி காலேஜ் போகிறான், என் வீட்டுக்காரி வர முடியாதுன்னுட்டா, கோயிலில் வரதான் இருக்கேன், நான் நாலு இடத்துக்கு போனால் அசைவம் சாப்பிட வேண்டியிருக்கும், சரியில்லைன்ட்டா. இப்படி இருக்கும்போது நீ வந்து தங்கமயில் கூட்டி போக தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, என்ன மீனா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு என் கூட வரது உங்களுக்கு பிடிக்கலையா, மாமா சொல்லலாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க, மாமா சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் அதோட முடிச்சுக்கோங்க சரியா, அவர் வயசுக்கு மூத்தவர், இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து உழைச்சி எந்த காசையும் கொடுக்கல, மாமா தான் அவ்வளோத்தையும் பார்க்குறாரு, நம்ம சாப்பிட்றது சாப்பாட்டிலேருந்து எல்லாமே அவரோட உழைப்பு, அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க தங்கமயிலை பார்த்து, உங்கள் வேலையை பாருங்கள் தங்கமயில், நான் மரியாதை இல்லாமல் நடத்தலை, எங்கள் மாமாட்ட நான் கேட்குறேன் அண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் மாமா, நான் தான் மூத்த மருமகன், எனக்கு தானே முதல்ல மாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு, நீங்கள் மூத்த மருமகளாக இருங்க, கடைசி மருமகளாக இருங்க, அது இல்லை பிரச்சனை, ஏன் உரிமையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில், எப்பா அந்த பொருளை ஒத்தியில் போய்க்கிட மாட்டா அப்படிங்கிறாங்க. அதான்டா சொல்கிறேன், தங்கமயிலோட போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர காண்டாயிருது, ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே செந்தில் வந்து வராரு, வந்துட்டு அம்மா தான் நம்மளை கடைசி நேரத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க, அதனால் வந்து ஒன்று சொல்லுறதும் கேளுங்க, ட்ரைனிங் நான் கிளம்பி போகிறேன், எப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க, இல்லைனா போயிட்டு கூட போனட்டு சொல்லிக்கலாம், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா இதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு நினைக்காங்க. இதே மாதிரி மீனா ட்ரைனிங் போக வேண்டிய காலகட்டம் வருது. குமரேசன் தாத்தாட்ட மட்டும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தாத்தா நான் வந்து மீனா கூட ட்ரைனிங் போகிறேன், ஆனால் அப்பா விட மாட்டுறாரு, அவளுக்கு ஏதாவது எதுனா என்னால் தாங்க முடியாதுன்னா நான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க ரொம்ப கவலையாக. செந்தில் பின்னாடி போயிடுறாரு, மீனா நானும் தான் வரேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அனுப்பலை, நானே நீ சொன்ன மாதிரி முடிவு எடுத்துட்டேன், நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறாங்க. அங்கே ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டாங்க, ஒரு வாரம் அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. இங்கே தங்கமயில் எவ்வளோ ஏற்றி விடமோ அவ்வளோ ஏற்றி விடுதாங்க பாண்டியனுக்கு. மாமா இவங்கள வந்து வாசல்லே நிற்க வச்சு கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாசல்லே நிற்கிறாரு. எதிர்த்த வீட்டில் பார்க்குறாங்க, என்ன அதுக்குள்ளே எதுவும் சீன் ஓவர் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே முட்டிட்டு மோதிட்டு கிடக்காங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. அப்போ பாண்டியன் கேட்குறாரு,
டேய் சென்னைக்கு வந்து போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனியா அப்படிங்கிறாங்க. எப்பா பலமுறை என் வீட்டம்மாவும் சொல்லிட்டா, நானும் சொல்லிட்டேன். நீங்கள் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ ஒத்தியிலோட எனக்கு மனசு இல்லைப்பா. அது போக ட்ரெயினிங்கில் வந்து நான் வந்து அவ்வளோ தெம்பாக இருக்கும். ஆ அவளுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்லப்பா, அதான் போனேன் அப்படிங்கிறாங்க. டேய் அது நீ சொல்லிட்டுலடா போகணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் தான் நீங்கள் வந்து கேட்கவே மாட்டேறீங்களாப்பா, பலமுறை சொல்லிட்டேன். எப்படா மீனோட போயிட்டு வரேன், மீனோட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. கடையாக வரது யார் பாப்பா யார் பாப்பான்னு நினச்சிங்களே தவிர்த்து மீனா என்ன ஆவா, மீனாவுக்கு ஏதாவது ஆகிட்டுனா வந்து என் நிலமை என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கலப்பா, அதான் போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன செந்தில் தம்பி, ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பான்னா பயங்கர மரியாதை இருக்கணுன்னாங்கன்னா எங்கள் அப்பாட்ட ஏற்று கூட இல்லை, ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இப்படிலாம் பேசாதீங்க, வைக்காதீங்க. அவர் உங்கள் வழக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. நீங்கள் வேண்டிய பொண்ணை கட்டிக்கிட்டீங்க. ஒரு பவுன் நகை இல்லாமல் அந்த பொண்ணு வந்திருக்கு. இப்போ அவங்க அம்மா நகை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு பவுன் இல்லாமல் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அவர் பெருந்தன்மையை ஏற்றிருக்காரு. மாமாவுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, என்றைக்காவது நான் பெரிய பணக்காரன் வைக்கணும்னு சொல்லியிருக்காரா? எல்லா நாளும் தன்னை தொழிலாளி மாதிரி காட்டிக்கிட்டு அந்த கடையில் தான் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு, வச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தங்கமயில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எது வேலை பார்க்கணும் மீனா? அந்த வீட்டு மூத்த மருமக எல்லாரும் தான் எனக்கு பொறுப்பு. எனக்கு கீழே உள்ளவங்க தான் எல்லாருமே வயசில் இளையவங்க, முறையிலும் இளையவங்க. அதனால் எல்லாரையும் நான் சீர்படுத்த வேண்டியது என் கடமை இருக்குது. நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு அப்படி இப்படி இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஒன்று சொல்லுறதும் கேளுங்க. இவங்க உங்கள் சொல்ல கேட்கலன்னா வீட்டை விட்டு தனியாக வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, என்ன பேசிகிட்டு இருக்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, தங்கமயில் நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சும்மா இருக்கவே தான் நான் பேசுகிறேன். இவங்க வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்க வேணாம், தனி கொடுத்து வச்சா மாமாவோட அருமை தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சிரிக்கிறாரு, ராஜையும் செந்திலையும் பார்த்து. உடனே முழிக்காங்க, என்ன மாமா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி தேங்கி தேங்கி நிற்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, செந்தில் தங்கமயில் வந்து இந்த வீட்டு மருமகா, மூத்த மருமகா, எவ்வளோ பொறுப்பாக அந்த பொண்ணு பேசுது பாரு. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல கல்யாணம் முடிச்சு வந்தீங்க, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது இந்த வீட்டில் சொல்லணும் வைக்கணும்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, எப்போ பலமுறை சொன்னோம், நீங்கள் தானப்பா வந்து இதுக்கு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலைன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நீங்கள் வந்து இன்ப சுற்றுலா போல் ஒரு தொழில் விஷயமா போகிறீங்க, அப்படி நீங்கள் போகும்போது இந்த பிள்ளைக்கு வேலைக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி தான் பலமுறை யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படி ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில், மாமா இவங்கெல்லாம் வந்து சரி வராது, இப்போ நீங்கள் உங்கள் உழைப்பில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதனால் உங்களோட அருமை தெரில, அதனால் இவங்கெல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக உழைக்கிறதுக்கு ஏற்றாப்புல சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள், சரி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, தங்கமயில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏம்மா தங்கமயிலெலாம் எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நம்ம மீனா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ராஜும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த இப்படியே இருக்கையில் தங்கமயில் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க மீனா. உடனே மாமா நான் சொல்கிறத கேளுங்க, இந்த வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க உழைக்கிறதுக்கு ஏற்றாப்புல தனித்தனியாக சிலிண்டர் அடுப்பு வச்சு கொடுங்க, அவங்கவுங்க சமைச்சு சாப்பிடக்கட்டும். ஒரு மாதம் அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க அருமை. அதுக்கப்புறம் உங்கள் சொல்ல மட்டும் தான் கேட்பாங்க மாமா. ஒரு ஆள் ஓவராக சேட்டை பண்ணுதுன்னா வாடை போட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ராஜுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என் வீட்டுக்கார் வேலை பார்க்காரோ பார்க்கலையோ, நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. வேலை பார்க்குறாங்களோ வேலை பார்க்கலையோ, நான் வேலை பார்க்குறேன், நாங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். ராஜி வந்து டியூஷன் எடுக்க அவாவை கதையை பார்க்க முடியும். கதிரும் உழைக்க போகிறான். புருஷன் வந்து உழைச்சி கொண்டு வீட்டில் கொடுக்காரு. நீ வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இப்படியா இருக்குது. நீ சரி செந்தில் போங்க, நடந்துச்சு போங்க அப்படிங்கிறாரு பாண்டியன். உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அப்படி விடக்கூடாது மாமா, இவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் வைக்காமல் சென்னைக்கு போயிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நாளைக்கு வந்து இதே மாதிரி வந்து ராஜியோ கதிரோ வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் போனால் அது நல்லா இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனும், ஆமாம் இதுவும் சரி தான், தங்கமயில் சொல்லுறது சரி தான், இன்னமும் வந்து இந்த வீட்டில் யாரும் சொல்லாமல் போனால் இன்னும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு ஆயிரும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்படி பதறி போய் நிற்காங்க. செந்திலப்பா சாரிப்பா, நான் பண்ண தப்பு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மாம்மா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டிய மாமா இங்கே பாருங்கள், நான் வந்து தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் என் கூட வந்திருக்காரு, இதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் மாமா, தங்கமயில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் இப்படி ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த வீட்டு மூத்த மருமக அவள் கேட்பதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவள் கேட்டால் நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை மாமா, அவங்களும் என்ன மாதிரி இந்த வீட்டில் ஒரு மருமக தான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா உன்ன மாதிரி அந்த தங்கமயில் பொண்ணு எதிர்த்து பேசுதா மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே வந்து ஏட்டி குட்டி தான் சொல்லுது. எங்கள் விஷயத்தில் அவங்க தலையிடாதுக்கு யார்? நான் வந்து ட்ரைனிங் போகிறாங்க, அவங்க வந்து வராங்களாம், அவங்களும் அவங்க வீட்டுக்காரும் என் கூட சேர்ந்து வராங்க, இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் யார் வரான்னு சொல்லிட்டோமே, இப்போ நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், சரி போங்க அவங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர காண்டு, என்னடா இந்த தங்கமயில் ஓவராக பண்ணிகிட்ருக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. உடனே இது தெரியாத செந்தில் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. உடனே என்ன மீனா இன்னும் கோவம் குறையலையா கோவம் குறையலையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா தான் வந்து ஒன்றும் நினைக்கல விட்டார்ல, நம்ம சொல்லாமலேயும் போனோம், ஆனாலும் வந்து அப்பா அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நிற்க வச்சு கேள்வி கேட்டாருங்க. உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா உங்கள் அண்ணி நொண்ணினோன்னா பல்ல அழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் யார் இப்படி கேட்டால் நான் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பேன். என்ன உங்களை கெட்டதுனால எனக்கு கோவம் எல்லாமே போயிடுச்சு. யாருமே என்னை சப்போர்ட் பண்ணல. உங்கள் அம்மா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இந்த விஷயத்தில் வந்து சரிங்க அவங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க விடுங்கன்னு அந்த வார்த்தை கூட உங்கள் அம்மா சொல்லலையே அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன நிலமையில இருந்தாங்களோ பார்த்தல அப்படிங்கிறாங்க. என்ன நிலமையில இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கே உடம்பு முடியலையாண்டி அப்படிங்கிறாங்க. என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. 2 நாளாக வயிற்றுப்போக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் அத்தைட்டு எனக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மீனா வந்து வராதில் நீ வான்னு கூட கேட்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நானும் அதாம்மா ரொம்ப வசதியாக இருந்தேன், எதுவுமே எனக்கு பேச முடியல. உங்கள் மாமா பேசுகிறது தப்பு. நீங்கள் ஏதோ போயிட்டீங்க விட வேண்டியதானே. இந்த மனுஷன் ஒன்றை பெருசாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த தங்கமேல் பிள்ளைங்க கொஞ்சமாவது கூறு இருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை இதை வந்து நீ அங்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியாதா? சொல்ல முடிய மாட்டேனாடி, எனக்கு முடியலடி. இப்போ சொல்ல வருது அப்படிங்கிறாங்க. ஏன்டி நான் எப்போ சொன்னானடி உன் மனசு கஷ்டப்பட்டது கூடாதுன்னு தான் சொல்லி இதையும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சொன்னீங்க. உங்கள் மூத்த நொறுமக ஏன் வந்து எங்கள் விஷயத்தை தலையிடுதாங்க, இன்னும் தலையிட்டாங்க அப்படின்னா நான் வாயை உடச்சுட்ருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாதடி, அந்த வாய் மட்டும் தாண்டி பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. அத்தை இதை நான் கேட்டே ஆவேன் அப்படிங்கிறாங்க. சரி உன் விருப்பம், மாமா இல்லாத போது கேளு, அது பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாதானே அப்படிங்கிறாங்க. பிரச்சனை இல்லை அது அவங்ககிட்ட இருந்து வர பதிலை பொறுத்து இருக்குத. ஓவராக பண்ணாங்கன்னா ஒரு உடுப்பு கொடுத்துருவேன், அப்படி வாரதை பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. எனக்கே கோவமாக தான் இருக்குது, அவ்வளோ ஒரு உடுப்பு கொடுக்கலாம்னு சொல்லி. சரவணனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டே அலைஞ்சோம், பொண்ணே கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணு கிடச்சிருக்கான்னு கட்டி வச்சுருக்கோம். நம்ம என்னத்தையாவது பேசியில் ஒரு கொடுப்பு கொடுத்து வீட்டை பார்த்து கிளம்பி உட்காந்துட்டான்னா சரவண வாழ்க்கை வேறு மனு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நானும் அதான் சரவண மாமாவாக தான் விட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமேலாம் வச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சோன்னு எல்லோரும் அவங்க வேலைக்கு போகிறாங்க. மீனா வேலைக்கு போகாமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோயில் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தங்கமீனும் வராங்களா அப்படிங்க. இல்லைம்மா வரலை, நானும் மாமாவும் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. என்னடி பிள்ளை ஒரு மாதிரி கேட்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அந்த ட்ரைனிங் எதுன்னு போயிட்டு இருந்தோமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடு, சாப்பாடு வந்து தங்கமயிலே ஆக்கிடுவா, நீ சாப்பிட்டு ஒரு மாட்டை ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. சரி தங்கமயில் இருக்காங்களா, அது போதும் அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து யாருமே இல்லை, தங்கமயில் மட்டும் தான் இருக்காங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் போய் உட்காருதாங்க மீனா. மீனா சாப்பிட்றியா, சாப்பாடு வைக்கேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீங்கள் உட்காருங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. அக்கான்னு கூட மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. அடித்து மூஞ்செல்லாம் குளகுளன்னு ஆக்கி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன மீனா எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எங்கள் விஷயத்தில் நீ எப்படி தலையிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன தலையிட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் புருஷன் பொண்டாட்டி சென்னைக்கு போகிறோம் போகலை, சுற்றலை, அது எங்கள் விருப்பத்தை சார்ந்தது. நீங்கள் எப்படி போகலாம் வைக்கலாம், வீட்டுக்கு சொல்லாமல் போகலாம் வைக்கலாம்னு சொல்கிறீங்க, அது கேட்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் இந்த வீட்டு மூத்த மருமக, அதான் மாமாட்ட தானே சொன்னேன், அங்கிள் தானே உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. எந்த அங்கிள் கேட்டாங்க? சாண்டி மாமா எதுவுமே கேட்கல, 1க்கு 2 நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. இன்னமும் என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இருக்காதுங்க சரிங்களா. இன்னும் பழைய மாதிரி இந்த மீனா இருக்க மாட்டேன், எனக்கு வார கோவத்துக்கு என்ன செய்வேனே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுகிறியா? நான் ட்ரைனிங் போகுது என் புருஷனோட ஆசைப்பட்டு தான் நான் ட்ரைனிங்கே போகணுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன நீங்களும் வரீங்க, சரணமும் சேர்ந்து வரேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. உங்கள் விஷயத்துலாம் எதுவுமே தலையிடலை. உங்கள் விஷயத்தை நான் வந்து தலையிட ஆரம்பித்தேன் அப்படின்னா கதை ரொம்ப நாடிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உங்கள் லெவல் ஏதோ அதில் நின்றுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் லெவலை தாண்டி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்துக்கோங்க. நானாவது வாயில் பேசிட்டேன், ராஜி வந்து அமைதியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதுங்க, அவள் விஷயத்தில் ஏதாவது தலையிட்டீங்க அப்படின்னா கோலன்னு ஆக்கி விட்ருவா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை நான் மாமாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒன்றா பிள்ளை மாதிரி மாமாட்ட சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், இதை சொல்லிடுங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். மீனா வந்து விஷயத்தில் நான் தலையிட்டேன், அவங்க வந்து ஏன் தலையிடுதுன்னு கேட்டாங்க, அப்படி நான் தலையிடுவேன் தான் சொன்னேன். அதனால் அவங்க சொல்லி மூக்கில் ஒரு பஞ்சு கொடுத்துருன்னு சொன்னாங்க, அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எழுந்திரிச்சி போகிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, ஏம்மா இந்த மாதிரி மீனா நீ இப்படிலாம் பேசுகிறாம்மா அப்படிங்கிறாங்க. இதை விடாதடி, இதை வந்து உங்கள் மாமா வந்தோடனே நீ வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி இந்த வீட்டிலேருந்து அவங்கள அனுப்பிவிட வழியை பாரு. அவங்களாம் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த வீடு உனக்கே சொந்தமாயிரும். அதுபோக வந்து அந்த பாண்டியனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதை நீ உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மட்டும் அது வருத மாதிரி பண்ணிடலாம். நீ சீக்கிரம் குழந்தையும் உண்டாயிட்டுன்னு வச்சுக்கா,
உன் நகையை பற்றியோ எதை பற்றியோ கேட்கவே மாட்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு நம்ம வீட்டு செலவு கூட அங்கேருந்து நீ இந்த கல்லாவிலேருந்து எடுத்து கூட எனக்கு கொடுக்க முடியும், பார்த்து ஏதாவது பண்ணுடி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, மாமா மட்டும் வரட்டும், நான் அழுதுகிட்டு அப்படி ஒரு மாதிரி பம்மாத்து பண்ணி எப்படியாவது இந்த மீனாவையும் இந்த செந்தியிலேருந்து வீட்டு விட்டு அனுப்பிடுதேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.